நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் மொத்தம் 21 காலி பணியிடங்கள் இருக்குது. உதவி பொறியாளருக்கானது. இதோட ஆன்லைன் ஸ்டார்டிங் டேட் இன்னையிலேருந்து, அதாவது 5 ஜூலை 2017 2 ஆகஸ்ட் 2017 வரைக்கும் இந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், தமிழ்நாடு அரசு தேர்வு ஆணையத்தில் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இது மாதிரி மேற்கொண்டு பல விஷயங்கள் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக, கல்வி சம்மந்தமாக, ஆராய்ச்சி சம்மந்தமாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலான கீப் அப்டேட்டடாக சப்ஸ்கிரைப் பண்ணி கனெக்டடாக இருங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோவுக்கும் கீழேயே சைடில் இருக்கும், ரைட் பாட்டமில். நீங்கள் அது மூலியமாக உங்கள் ஜிமெயில் ஐடி மூலியமாக கனெக்ட் பண்ணி நம்ம சேனலோட எல்லா அப்டேட்ஸையும் தொடர்ந்து பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டண்ட் இன்ஜினியர், உதவி பொறியாளர், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் சர்வீஸில் இந்த டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயின் எக்ஸாமும் ஒரு ஓரல் டெஸ்ட்டும் இருக்கும். இதுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு 2 ஆகஸ்ட் 2017. அசிஸ்டண்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் மொத்தம் 21 காலி பணியிடங்கள். இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 வரைக்கும், 50,000 இல்லை 45,000 வரைக்கும் இந்த சம்பளம் இருக்கும். அதாவது இந்த ஸ்கேல் ஆஃப் 9,300 to 34,800, 5,100 மந்த்லி கிரேட் பேவாக இருக்கும். அசிஸ்டண்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கு வந்துட்டு எஸ்சி ஜென்ரலும், எஸ்சி அருந்ததியர் கேட்டகரியும், எஸ்டி இந்த கேட்டகரிக்கும் தான் வேக்கன்சி கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலுக்கு பிசிக்கெல்லாம் இல்லை. எஸ்சி ஜென்ரல் வந்துட்டு 17, எஸ்சி அருந்ததியர் 3, எஸ்டிக்கு 1, மொத்தம் 21 காலி பணியிடங்கள். டேட் ஆஃப் நோட்டீஸ் வந்துட்டு 5 ஜூலை 2017. ஸ்டார்டிங் டேட்டும் அன்னைக்கே தான். ஆன்லைன் லாஸ்ட் டேட் வந்துட்டு 2 ஆகஸ்ட் 2017. ரிட்டன் எக்ஸாம் என்னைக்கு நடக்கும்னா 7 அக்டோபர் 2017 காலையிலையும் மத்தியானமும். இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ஓரல் டெஸ்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ரிட்டன் எக்ஸாமில் குவாலிஃபை ஆனவங்களுக்கு அதுக்கப்புறம் வர தேதியில் நடக்கும். இதுக்கு கல்வி தொகுதி பார்த்திங்கன்னா பிஇ அக்ரிகல்ச்சர், அப்படி இல்லைன்னா பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஆர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலே ஓகே தான். இந்த கல்வி தொகுதியில் இல்லாதவங்க இருந்தாங்கன்னா, அப்ளை பண்ணவங்க இல்லாத பட்சத்தில், போதுமான கேண்டிடேட்ஸ் இல்லைன்னா இந்த கேட்டகரியை அவங்க எடுத்துப்பாங்க. பிஇ மெக்கானிக்கல் ஆர் பிஇ சிவில் ஆர் பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆர் பிஇ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஆர் பிஇ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். அப்ளிகேஷன் எல்லா அப்ளிகன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா தமிழோட நாலேஜ் கட்டாயமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனில். ஸோ தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஈக்குவலன்ஸ் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, பிஇ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் வந்துட்டு தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில் எதுலனாச்சும் முடிச்சிருந்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் ஈக்குவலன்ஸ் தராங்க. பிஇ சிவில் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் பாரதியார் யூனிவர்சிட்டியில் தந்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் உண்டு. பிஇ சிவில் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், டைவர்சிஃபிகேஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்டடீஸ் படிச்சிருக்கீங்க. பிஇ சிவில் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க, இல்லை மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி படிக்கிறீங்கன்னா அதுக்கெல்லாம் ஈக்குவலன்ஸ் உண்டு. பிஇ சிவில் இன்ஜினியரிங் குருக்ஷேத்ரா யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு ஈக்குவலன்ஸ் உண்டு. பிஇ மேனுஃபேக்சர் இன்ஜினியரிங் பார்ட் டைமில் முடித்தவங்களுக்கு ஈக்குவலன்ஸ் உண்டு. பிஇ சிவில் இன்ஜினியரிங், சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஈக்குவலன்ஸ் உண்டு. 6 இயர்ஸ் இன்டகிரேட்டட் யூஜி லெவல் பிடெக் டிகிரி சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஈக்குவலன்ஸ் உண்டு. பிஇ என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்க்கு அவினாசி லிங்கம்க்கு ஈக்குவலன்ஸ் உண்டு. பிஇ சிவில் இன்ஜினியரிங் வித் டைவர்சிஃபிகேஷன் பில்டிங் டெக்னாலஜிக்கு ஈக்குவலன்ஸ் உண்டு. பிடெக் மெக்கானிக்கல், பிடெக் சிவில் இதுக்கு விஐடியில் படித்தவங்களுக்கு ஈக்குவலன்ஸ் உண்டு. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அசிஸ்டண்ட் இன்ஜினியர் வேக்கன்சி வந்துட்டு எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. மினிமம் ஏஜ் லிமிட் வந்துட்டு 18, மேக்ஸிமம் எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. மோட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைனில் மட்டும்தான். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு அவங்க அப்ளை பண்ணணும். 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் 150 ரூபா கொடுத்து 5 வருஷம் வேலிடிட்டி அவங்க பண்ணியிருக்கலாம். ஏற்கனவே 50 ரூபா கொடுத்து 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு இது செல்லுபடி ஆகும். புதுசாக வரவங்களுக்கு 150 ரூபா. ஸோ அது உள்ளார போனதுக்கப்புறம் நியூ யூசர் ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ், நியூ யூஸராக இருக்கிறீங்கன்னா புதுசாக 150 ரூபா. ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் அந்த அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே நீங்கள் பார்க்கலாம் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்க்கு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு அப்ளை அப்படிங்கிற பட்டனை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஃபீஸும் கிடையாது. மொத்தம் 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் இருக்கும். ஒன்று ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப், இன்னொன்று வந்துட்டு ஓரல் டெஸ்ட் இன்டர்வியூ டைப்.
ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் எப்படி இருக்கும்னா சப்ஜெக்ட் பேப்பர் முதல்ல காலையில் நடக்கும். எய்தர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கு அப்படி இல்லைன்னா பேசிக் இன்ஜினியரிங்க்கு 2 செக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி எழுதலாம். 3 மணி நேரம் எக்ஸாம், 300 மார்க்குக்கு 200 கொஷின். மத்தியானம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்துட்டு எப்போதுமே டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதே மாதிரி கொஷின்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா SSLC ஸ்டாண்டர்டில் இருக்கும். அது வந்துட்டு 25 கொஷினும், டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கிறது 75 இருக்கும். இது 2 மணி நேரம் எக்ஸாம். இதுக்கு 200 மார்க் 100 கொஷினுக்கு. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 70 மார்க். ஸோ மொத்தம் 570 மார்க்குக்கு SC/ST கேட்டகரியில் இருக்கிறவங்க மினிமம் மார்க்கான 171 வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க பாஸ். டெஸ்ட்டு அதுக்கப்புறம் அவங்க இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ கூப்பிட்டு கடைசியாக செலக்ட் ஆகிற கேண்டிடேட். டெஸ்ட்டு சிலபஸ் பார்த்தீங்கன்னா அனெக்ஷர் 2ல் ப்ரெசென்ட்டாக இருக்குது. நோட்டீஸில் பேஜ் நம்பர் 12லேருந்து 22 வரைக்கும் டெஸ்ட்டு சிலபஸ் நல்ல டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ரெஃபர் பண்ணி பாருங்கள். நான் இதுக்கான லிங்க் எல்லாம் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனும் பாருங்கள். எக்ஸாம் சென்டர் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை மட்டும்தான். இந்த லிங்க்கு நோட்டீஸோட லிங்க்கும் எக்ஸாம் அப்ளிகேஷனோட லிங்க்கும் வந்துட்டு நான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் இருக்குது. நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் உங்களை வந்து சேரும். ஆல் தி பெஸ்ட்.